பாட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு தான் படத்தில் வைக்காம விட்டுருக்காங்க. அது ரிலீஸ் பண்ணாமலே விட்டுருக்கலாம். அவங்க நல்லா இல்லைன்னு நினைச்சிருந்தா எப்படி ரிலீஸ் பண்ணாம இருப்பாங்க. அவங்க இதை பார்த்து நான் எவ்வளோ ஃபீல் பண்ணி தான் பாட்டெல்லாம் பண்ணியிருக்கேன், இந்த பாட்டை வச்சு தான் படம் ஓடி இருக்குங்க, லென்த்திக்காக தான் வச்சிருக்கேன்னு விட்டது. அது பயங்கர ட்ரோல் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஒன்றும் இருக்கு, ஓடிடி வரட்டும். இல்லைன்னா மணிரத்னத்தை வந்து படம் ரிலீஸ் ஆக திட்டிட்டு இருந்தாங்க இல்லையா, இந்த பாட்டை ஏன் வைக்காம போச்சு பாடுற பார்த்துக்கிட்டா அப்படின்னு. ஐயா சாமி, நீங்கள் நல்ல வேலைக்கு இந்த பாட்டை வைக்காம விட்டீங்கய்யா. சந்தானம் வந்து லேடி கட்ட போட்டு ஒரு நகைக்கடை விளம்பரத்தை அடிச்சிருப்பாரு, சொக்கத்தங்கம் சொக்கத்தங்கம் ஜுவல்லரின்னு. அதுக்கு இந்த பாடத்துக்கு போட்டுருக்காங்க, பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. அப்புறம் இன்னொரு பாட்டு வந்து இந்த இன்னொரு மீம்ஸ் பார்த்தேன், அந்த கவுண்டமணி ஒரு படத்துல மியூசிக் டேரக்டரா இருப்பாரு, ஒரு கறிக்கடை வாய்க்கு பாட சொல்லி கொடுப்பாரு, நின்ன கோரி வரணும், அதை போட்டிருக்காங்க. அது கரெக்டா மேட்ச் ஆகுது. டிராகன் படத்தில் வருவாங்க அந்த இன்டர்வியூ சீன், அதை எடுத்து போட்டிருக்காங்க. நிறைய மீம்ஸ் போட்டு நல்ல வேலைக்கு படத்துல பாட்டு வைக்கல அப்படின்னு. உண்மையிலேயே மணிரத்னம் தான் அந்த பாட்டை பிக்சரைஸ் பண்ணாராங்கிறது அதிர்ச்சியா அவருக்கு சொல்ல போனா. ஆக்சுவலா கிளைமேக்ஸ் வந்து சிம்பு செத்து போற மாதிரி கிடையாது, கமல் தான் இறந்து போற மாதிரி கிளைமேக்ஸ். அதை சில உள்ள பாலிடிக்ஸ் பண்ணி அதை மாத்திருக்கிறாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1 to 1.5 மணி நேரம் ஃபுட்டேஜ் கட் பண்ண ஃபுட்டேஜ் இருக்கும். இப்ப கமல் வந்து அந்த பனிமலையில விழுந்து ஓடி வருவார், வந்து அதுக்கு பிறகு அங்க ஒரு மாசியால் கத்துக்கிறது, நேபாள் போர்ஷனே பெரிய போர்ஷன். அதே மாதிரி முதல்ல இன்ட்ரோடக்ஷன் சிம்பு சீன் இருக்கு பாருங்க, அது ஒரு லென்த்தியான சீனே இருக்கா முன்னாடி, அதை கட் பண்ணி தூக்கி போட்டுருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நல்ல வேலை பார்ட் 2 விடாம விட்டாங்க இல்ல. பாட்டு தைரியம், அந்த தைரியம்லாம் எப்படி வரும்? மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் சுபைர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். தக் லைஃப் திரைப்படம் வெளியாகி கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. படத்துல ஏன் முத்தமலை பாடல் வந்து இடம்பெறல அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அந்த பாட்டை வந்து யூடியூப்ல வெளியிட்டு இருக்காங்க. வெளியிட்டதுக்கு அப்புறம் நல்ல வேளை இந்த பாட்டு வந்து படத்துல இடம்பெறல அப்படிங்கிற மாதிரியான ட்ரால் தான் நிறைய வந்துட்டு இருக்கு. இப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? மழை விட்டாலும் தூவான விடாதுங்கிற மாதிரி படம் வந்து ஏகப்பட்ட விமர்சனத்துக்கு உள்ளாகி படம் ஓடாம போயிருச்சு. அதோட அவங்க நிப்பாட்டி இருந்தா பரவாயில்ல. நாங்கள் ஒரு பாட்டு நல்லா தான் எடுத்துருக்கிறோம், அந்த பாட்டை படத்தில் வச்சு தான் படம் ஓடி இருக்கு, இந்த பாருங்கன்னு வீடியோ வெளியிடுறாங்க. பார்த்தா அந்த முத்தமலை சாங்கை வந்து அந்த பாட்டு ஏற்கனவே ஒரு விவாதமே ஆச்சு. சின்மயி பாடினது நல்லா இருக்கா, தீ பாடினது நல்லா இருக்கான்னு ஒரு பெரிய விவாதம் போயிடுச்சு. இல்லை சின்மயி பாடினதான் படத்தில் வைக்கிறேன்னு ஒரு பெரிய கூட்டமே, சின்மயி ஆர்மியாக அதுக்கு பஞ்சாயத்துலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 2 பேருமே இல்லாமல் தீ பாடின வெர்ஷனை, ஷூட் பண்ண வெர்ஷனை யூடியூப்ல படம் ரிலீஸ் ஆன பிறகு போட்டிருக்கிறாங்க. அதை பார்த்து நல்ல வேலைக்கு இந்த பாட்டை படத்துல வைக்கல, இன்னொரு மோசமா போயிருக்கும் அப்படின்னு. அந்த பாட்டு வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா 2 நாளா பயங்கர மீம்ஸ், ட்ரோல்ஸ், அதில் நிறைய மீம்ஸ் போடுறாங்க. அது ரொம்ப ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த சந்தானம் வந்து லேடி கட்ட போட்டு ஒரு நகைக்கடை விளம்பரத்தை அடிச்சிருப்பாரு, சொக்கத்தங்கம் சொக்கத்தங்கம் ஜுவல்லரின்னு. அதுக்கு இந்த பாடத்துக்கு போட்டிருக்காங்க, பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. அப்புறம் இன்னொரு பாட்டு வந்து இந்த இன்னொரு மீம்ஸ் பார்த்தேன், அந்த கவுண்டமணி ஒரு படத்துல மியூசிக் டேரக்டரா இருப்பாரு, ஒரு கறிக்கடை வாய்க்கு பாட சொல்லி கொடுப்பாரு, நின்ன கோரி வரணும், அதை போட்டிருக்காங்க. அது கரெக்டா மேட்ச் ஆகுது. டிராகன் படத்துல வருவாங்க அந்த இன்டர்வியூ சீன், அதை எடுத்து போட்டிருக்காங்க. நிறைய மீம்ஸ் போட்டு நல்ல வேலைக்கு படத்துல பாட்டு வைக்கல அப்படின்னு. உண்மையிலேயே மணிரத்னம் தான் அந்த பாட்டை பிக்சரைஸ் பண்ணாராங்கிறது ஒரு பெரிய அதிசயமா இருக்கு, அதிர்ச்சியா அவருக்கு சொல்ல போனா. மணிரத்னம் படத்தினுடைய பாடல் பிக்சரைசிங்காகவே பாட்டை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டம். நீங்க இதயத்தை தேடாத பாத்தீங்கன்னா, அந்த அந்த படத்தை பாடல் இருக்கு தனியாக எப்போ கேட்டாலும் சரி, அது ஒரு அந்த மிஸ்ட்ல எடுத்திருப்பாங்க. அந்த பாட்டு ஒரு பனி படர்ந்த இடத்துல எடுத்திருப்பாங்க. நமக்கு அந்த ஃபீல் இருக்கும், படம் பாட்டு கேட்குறப்ப நம்ம மேலேயே அந்த ஒரு குளிர் இருக்கும். அதே மாதிரி கன்னத்தில் முத்தம் மிட்டாய் பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டில் வந்து ஒரு அந்த சாரல் அடிக்கிற அந்த ஒரு ஃபீல் கொண்டு வருவாங்க. பல அலைப்பாயுதே பார்த்தீங்கன்னா அந்த கலர்லேயே ஏகப்பட்ட காம்பினேஷன் காமிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அக்னிநட்சத்திரம் பார்த்துருக்கு. இந்த மாதிரி பாடல் பிக்சரைசிங், பாடலை படமாக்குவதில் வந்து மிகப்பெரிய ஸ்பெஷலிஸ்ட் வந்து மணிரத்னம். அவர் வந்து இந்த பாட்டை வந்து எடுத்திருக்கிறாரு. நான் சிங்கிள் இருக்காது ஆக்சுவலா. அதுவும் குறிப்பாக வந்து த்ரிஷாவோட எக்ஸ்பிரஷன்லாம், இந்த முக பாவனைகள்லாம் வந்து பார்க்குறப்ப ஏனோ தானோன்னு யாரோ எடுத்த மாதிரி, அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் புதுசாக எடுத்த மாதிரி இருக்கும். இந்த புதுசாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறவங்க யாரோ கூட ஏதாவது பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாட்டை எடுத்து வச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அது ட்ராலி ஷாட் அது இதுன்னு நிறையா போட்டிருக்காங்க. அது என்னென்னா, அது குறிப்பாக வாய்ஸ் நான்சிங்காகவே இருக்குது. 2 பேருக்கும் ஒத்துக்கிறே மாட்டேங்கிறேன். அதெல்லாம் சொல்கிறாங்கன்னா, த்ரிஷா வந்து மிமிக்ரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ட்ரோல் போட்டிருக்காருங்க. பார்க்குறப்ப அது பாட்டு வந்து பயங்கர விமர்சனமாக சோசியல் மீடியா முழுவதுமாக போச்சு. என்ன ஆச்சு மணிரத்னத்துக்குங்கிறதான் பெரிய கேள்வி. பாடலை பிக்சரைஸ் பண்ணுறதுல மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் அவர். இதில் யாரு டான்ஸ் கொரியோகிராஃபி பண்ணியிருக்கா இந்த பாட்டை அப்படின்னு கொரியோகிராஃபி பண்ணுறவங்க அவங்கள தான் சொல்லணும். கான்செப்ட் கொடுத்துருப்பாரு ஒரு ஸ்டேஜில், அதை வந்து எப்படி கன்வே பண்ணி கொண்டு போகிறது. அவங்க அந்த சாங், அந்த வாய்ஸ், தி வாய்ஸை வந்து இது வரைக்கும் இல்ல இது அது வந்து வேற ஒரு டைப் ஆஃப் வாய்ஸா இருக்கு. நீங்க நார்மல் வாய்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. பெருசா ஜானி, சித்ரா, சுஷீலா அவங்களாம் பாடிங்கன்னா நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு தெரிஞ்சவங்களுக்கு தான் இவங்க பாடியிருக்காங்கன்னு தெரியும். ஒரே மாதிரியா தான் இருக்கும் ஓரளவுக்கு. ஜிக்கி வாய்ஸ் தனியா தெரியும். அந்த மாதிரி ஒரு தனியான வாய்ஸா இருக்கு தி வாய்ஸ்.
அது த்ரிஷாவுக்கு சுத்தமாவே செட் ஆகல. சரி, சப்போஸ் படம் பண்றப்ப சினிமா வாய்ஸை கூட போஸ்ட் பண்ணினாலும் கூட பிக்சரைஸ்க்குமே செட் ஆயிருக்குமா தெரியலையே. இந்த பிக்சரைஸ் பண்ணதே நான்சிங்கா இருக்கு. அவங்க வந்து ரொம்ப ஒரு ஸ்டீரியாட்டிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸு, பிக்சரைசிங்கு, அது என்னமோ மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே மணிரத்னத்துக்கு என்ன ஆச்சு, இந்த பாட்டு நல்ல வேலைக்கு படத்துல இல்லை, இருந்திருந்தா இன்னமும் லேக் ஆயிருக்கும். ஆல்ரெடி என்னன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு நிறைய தகவல்கள் சொல்றாங்க. ஆக்சுவலாக கிளைமேக்ஸ் வந்து சிம்பு செத்து போற மாதிரி கிடையாது, கமல் தான் இறந்து போற மாதிரி கிளைமேக்ஸ். அதை சில உள்ள பாலிடிக்ஸ் பண்ணி அதை மாத்திருக்கிறாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1 to 1.5 மணி நேரம் ஃபுட்டேஜ், கட் பண்ண ஃபுட்டேஜ் இருக்கான். இப்ப கமல் வந்து அந்த பனிமலையில விழுந்து ஓடி வருவார், வந்து அதுக்கு பிறகு அங்க ஒரு மாசியால் கத்துக்கிறது, நேபாள் போர்ஷனே பெரிய போர்ஷன் இருக்கு. அதே மாதிரி முதல்ல இன்ட்ரோடக்ஷன் சிம்பு சீன் இருக்கு பாருங்க, அது ஒரு லென்த்தியான சீனே இருக்கான் முன்னாடி, அதை கட் பண்ணி தூக்கி போட்டுருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நல்ல வேலை பார்ட் 2 விடாம விட்டாங்க இல்ல. பாட்டு தைரியம், அந்த தைரியம்லாம் எப்படி வரும், இதை பாட்டு விடுவாங்களா இதுக்கு மேல? அதனால வந்து என்னன்னா, நிறைய சீன்ஸை கட் பண்ணியிருக்கிறாங்க, கிளைமேக்ஸை கட் பண்ணியிருக்கிறாங்க. சிம்பு ரசிகர்லாம் கடும் கோபத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கல. நம்ம தலைவனை கொண்டு போய் இப்படி காலி பண்ணிட்டாங்கன்னு சிம்புவுமே அடுத்து அவர் கூட பண்றதாக இந்த ப்ராஜெக்ட் இப்போதைக்கு யோசிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போயிட்டார். பாட்டு வந்து படத்துல இருந்தாலுமே எந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணிருப்பாங்கன்னு கூட தெரியல. ஆக்சுவலி இந்த பாட்டு வந்து த்ரிஷா வந்து 2 பேரையும் நினைச்சு பாடுற மாதிரி, அதெல்லாம் கூடுதல் ஒரு ஆள் நினைச்சு பார்த்தாலே இவ்வளவு இதா இருக்கும். 2 பேரையுமே மாறி மாறி அந்த பாட்டுல இன்செர்ட்ல வந்து வருவாங்களாம். ஆக்சுவலி இருந்திருக்கு படத்துல. அதாவது இந்த பாட்டு பாடுறப்ப சிம்புடைய நினைவுகளும் இந்த பக்கம் சிம்பு, இந்த பக்கம் வந்து கமல், அது அந்த வந்து போற மாதிரியான, அதாவது டபுள் மீனிங்ல இந்த பாட்டு இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. பட் அதுல எதனால அந்த குழப்பம் வந்துடக்கூடாதுன்னு படத்துல வச்சாங்களா, இல்ல பாட்டை நல்லா இல்லைன்னு வைக்காம விட்டாங்களான்னு தெரியல. இப்ப ஏகப்பட்ட சீன்ஸை கட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கார் ஃபைட் இருக்கு, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சிம்பு ஓட்டிது, அது ஒரு பெரிய லென்த். அதுக்கு முன்னாடி ஒரு சீன் கட் பண்ணியிருக்காங்க. கமல் வந்து இந்த அங்க நேபாள் போர்ஷன் நிறைய கட் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் வந்து இவர் தான், கமல் தான் இறந்து போற மாதிரி, கடைசியில வந்து இவர் அங்க இருந்த தங்கச்சியை கூட்டு போற மாதிரியான ஒரு போர்ஷன் எல்லாம் வச்சிருக்காங்க போல. எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கிட்டு படத்தை கொத்து கொத்தா போட்டு இது பண்ணிட்டாங்க. கடைசியில் அந்த விண்வெளி நாயா பாட்டும் படத்துல கிடையாது. அப்புறம் அந்த கமல் செத்து இருந்தா அந்த பாட்டு சிம்புக்கு தான் வந்திருக்குமா? பாட்டு மட்டுமா வந்திருக்கும், எல்லாமே வந்திருக்கும். அந்த மாதிரி வந்துடக்கூடாது. கடைசியில் ஹீரோ படம் அப்படி முடிஞ்சதுன்னா படம் வந்து சிம்பு படமா மாறிடும். அதுக்காகவே அவங்க பண்ணாங்களா? அதனால சிம்பு தரப்புல கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் முடிகடிலாம் வளர்ந்து பாவம் இந்த டீமோடய சுத்தி இருந்தாப்ல 2 வருஷமா. இப்ப ஆளோட சாமின்னு ஆள் எஸ்கேப் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அடுத்த படம் வந்து சிம்பு வந்து இப்ப லண்டன்ல இருக்கிறார். லண்டன்ல இருந்து வந்தோடனே இம்மிடியட்டாக அந்த வெற்றிமாறன் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அதுக்கிடையில ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் பண்ண போறாங்க. அதாவது இந்த தேசிங் பெரியசாமி படம், அந்த படத்தோடைய ஒரு விஷுவல் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுல அதோடைய முக்கியமான டிஏஜிங் ஒர்க்லாம் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க லண்டன்ல. அது பண்ணி முடிச்சு வந்தப்போ அது வர்றப்ப தான் வேற ஒரு டைப் ஆஃப் அது ஒரு இது வீடியோ மாதிரி பண்றாங்க. அந்த படம் வந்து 50வது படம் தான். இமீடியட்டா ஆரம்பிக்க போறது வெற்றிமாறன் படம் தான். 49ல இருந்து 50 மாறிச்சு அது. ஆமா 49 தான் அத அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. தேசிங் பெரியசாமி படம் 50. 49 வந்து வெற்றிமாறன் படம். வெற்றிமாறன் படம் அடுத்த மாசம் ஆரம்பிக்க போறாங்க. நியூஸ் எல்லாம் வெளியே வந்துருச்சு. அந்த படம் யாரு தயாரிக்க போறா? ஆகாஷ் பாஸ்கரன் எங்க இருக்காருன்னு தெரியல. இப்ப அந்த படம் வந்து இந்த வெற்றிமாறன் படம் முடிஞ்சதுக்கு இடையில ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, தயாரிக்கிறது யாரு? தயாரிப்பாளர் வேற தயாரிப்பாளர் பேசிட்டு இருக்காங்க. அந்த ஆகாஷ் பாஸ்கரன் கிடையாது, வேற தயாரிப்பாளர் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இந்த படத்தை தேசிங் பெரியசாமி படத்தை இவரை தயாரிக்கிறது. பெரிய பட்ஜெட் படம். அதுக்கு வந்து ப்ரோமோலாம் ஷூட் பண்ணாங்க. ஒரு 15 நாள் ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஷூட் பண்ணி அதோட வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அது இந்த வெற்றிமாறன் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை ரிலீஸ் பண்ண போறாங்க. ரிலீஸ் பண்ணிட்டு தான் இந்த படம் போறாங்க. இப்ப மணிரத்னம் அவரும் சேர்ந்து பண்றதா இருந்துச்சு, ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு ஒன்று பண்றதா இருந்துச்சு. இது எல்லாமே இப்போதைக்கு அப்படியே ஹோல்டில் போடப்பட்டது. இதுதான் சிம்புவோடைய இப்ப லைனப்பா இருக்கு. இந்த படத்தின் மூலமா மணிரத்னம் மேலேயும் கோவமா இருக்காரு, கமல் மேலேயும் கோவமா இருக்காரு சிம்பு. இல்ல, சிம்பு ரசிகருடைய ஃபீட்பேக் இருக்குல்ல, சிம்புக்குள்ள 2 பேர் கூட படம் பண்ணல அப்படின்னு சொல்றீங்க. இப்போதைக்கு இல்ல, ஒரு வெற்றியை கொடுத்துட்டு திருப்பி போய் சேர்றாரா என்னன்னு தெரியல. இப்போ இமீடியட்டா ஒரு பெரிய வெற்றி கொடுக்க வேண்டும்ல. இந்த படத்தை ரொம்ப நம்பி இருந்தாரு. 2-3 வருஷம் டிராவல் பண்ணாரு. 2 மாசம் ப்ரொமோஷனுக்கு இந்த படம் கமல்ஹாசன் கூட சுத்திட்டு இருந்தாரு. படத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு பாட்டு கிடையாது, சீன்ஸ் கிடையாது. கேரக்டரை வந்து இது பண்ணிட்டு ரொம்ப ஒரு மாதிரி குழப்பி வச்சுட்டாங்க. சிம்பு ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றம், சிம்புக்கு ஏமாற்றமா தான் இருக்கும். படம் பார்த்துட்டு அவருக்கும் இவ்வளவு நாள் உழைப்புக்கு ஒரு இதுமே இல்லையே. அப்படிங்கும் போது இந்த படம் ரிலீஸ் ஆகி எல்லா தரப்புலையுமே ஒரு இதாச்சு. இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணதான் சோசியல் மீடியா முழுவதும் பயங்கர ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அது வந்து பாத்தீங்களா, பாட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு தான் படத்துல வைக்காம விட்டுருக்காங்க. ரிலீஸ் பண்ணாமலே விட்டுருக்கலாமே. நல்லா இருக்குன்னு அவங்க நல்லா இல்லைன்னு நினைச்சுதான் எப்படி ரிலீஸ் பண்ணாம வந்திருப்பாங்க. அவங்க இதை பார்த்து நான் எவ்வளவு ஃபீல் பண்ணிடலாம், பாட்டெல்லாம் பண்ணியிருக்கேன், இந்த பாட்டை வச்சுதான் படம் ஓடி இருக்குங்க, லென்த்துக்காக தான் வச்சிருக்கேன்னு விட்டது. அது பயங்கர ட்ரோல் ஆயிடுச்சு. இப்ப என்ன இன்னொரு ஓடிடி வரட்டும், இல்லன்னா மனிதன் வந்து படம் ரிலீஸ் ஆகி திட்டிட்டு இருந்தாங்க இல்லையா, இந்த பாட்டை ஏன் வைக்காம போன்னு சொல்லி, இந்த பாடுறா இதனால வைக்கல, பாத்துக்கிட்டா அப்படின்னு. ஐயா சாமி, நீங்க நல்ல வேலைக்கு இது பாட்டு வைக்காம விட்டீங்கய்யா, அது இன்னும் ஒரு 20 நிமிஷம் தியேட்டர்ல உட்காந்து நாங்க வந்து இதா இருக்கும் அப்படின்ற. இதுல என்னன்னா சோசியல் மீடியாவில் வர விஷயம், இன்னொரு விஷயம்,
ஓடிடிக்கு வாடி அப்போ இருக்கு வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு குரூப் ரெடியா இருக்காங்க. செதிலா செதுக்கிடுவாங்க ஓடிடியில். அது மட்டும் கண்டிப்பா இருக்கு. சீன் பை சீனா சீன் பை சீனா எடுத்து போட்டு சோசியல் மீடியா பண்றாங்க. உண்மையிலேயே எவ்வளவு பெரிய டைரக்டர். இன்னைக்கு தமிழ் சினிமா இருக்கக்கூடிய பலரும் அந்த ஆளை வந்து வியந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட சேரலேன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவரை ஒரு மானசீகமான குருநாதரை ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அவரை வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை பண்ணி வச்சுட்டு படம் ஓடனாலும் அவருக்கான அந்த பிம்பம் இன்னும் உடையில இல்லையா? ஏன்னா குஷ்புவோட பொண்ணு இந்த படத்துல அசிஸ்டன்ட் டேரக்டரா சேர்ந்திருக்காங்க. பெரிய நட்சத்திரங்கள் பொண்ணுலாம் அசிஸ்டன்ட் டேரக்டரா சேரணுமா உடனே மணிரத்னம் போயிருக்காங்க. இப்ப அவருடைய இது வந்து ஒரு கார்பரேட் ஆபீஸ் மாதிரி. நீங்க அவர்கிட்ட ஒரு உதவியாளராக சேர்றது அப்படின்னா நீங்க உள்ள போனோடனே அவரை லேப்டாப் ஐபேடோட போயிட்டு நோ தமிழ் ஒன்லி இங்கிலீஷில் தான் பேசுறது. அங்கே வந்து ஸ்பீல்பர்க், ஆல்வன் லாடி அந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு அந்த மாதிரியான ஒரு ஆழ்வார்பேட்டை சினிமா ரேஞ்சில் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஒரு லக்ஸுரியாக இருக்கும். ஒரு காலையில் ஆஃபீஸ் போகிற மாதிரி 9 to 5 போயிட்டு சாட்டர்டே சண்டேஸ் வீக்கெண்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே லோக்கல் ஆக்ஷன் ரேட்டில் போட்டால் வெளுத்து விட்டுருவாங்க. வெயிலாலே விடுவாங்க, கம்பு எடுத்துட்டு வர சொல்லுவாங்க, அங்கேருந்து உருளை சொல்லுவாங்க. அது பாலாட்டெலாம் போயிட்டுன்னா பாலாட்டெலாம் போனால் அந்த மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி நிறையா இருக்கு. பாலாட்டெல்லாம் வந்து நிறைய சம்பவங்கள் இருக்கு. உதவியாளராக சேர போனவர்களுடைய கதையே பெரிய கதை, பெரிய லிஸ்ட்ல நிறைய சினிமாவில் கேள்விப்பட்டிருப்பாங்க. அவரோட உதவியாளர் மிஸ்கின், பாலா இந்த மாதிரி ஆள்கிட்ட போய் சேர சொல்லுங்க பார்ப்போம். இந்த பெரிய வீட்டு பிள்ளை எல்லாம் சேருவாயில. மணிரத்னம் இல்லை சங்கர், அவ்வளோதான். சங்கர் என்ன பண்ணி 2 பேருமே போனோன்னே இந்த எதுவும் தொல்லையெல்லாம் இருக்காது. கத்துக்கிறோமோ இல்லையா அவர்கிட்ட பெரிய டேரக்டர் ஒர்க் பண்ணுங்கிற ஒரு கார்டு கிடைக்கும். ரெண்டாவது அது ஒரு கார்பரேட் லெவலில் ஆஃபீஸ் இருக்கும். நீட்டாக இப்போ எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. ரெண்டாவது அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் கொடுப்பார், பண்ண சொல்லி கொடுப்பார். அதனால அந்த அசினியர்ல ஆனால் அவங்கெல்லாம் வந்து டெக்னிக்கலாக தெரிஞ்ச ஆட்களாக இருக்கணும். ஆனால் வந்து கதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்க நாலேஜ் உள்ள பர்சனா அப்படின்னா தெரியாது. ஏன்னா அவங்க வந்து இங்கிலீஷ் படம் பார்த்துருப்பாங்க. கிரியேட்டிவிட்டி பர்சனா டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் கிரியேட்டிவிட்டி சைடில் என்னன்னா அது பெரிய நம்ம கேள்விக்கு இருக்கும். அந்த காலங்களில் உதவி இயக்குநர்களோட டிஸ்கஷன் நடக்கும். பாரதிராஜாவும் தொடர்ந்து டிஸ்கஷன் பண்ணுவார். அது விவாதமாகும், கருத்து சொல்லலாம். சில முன்னாள் இயக்குநர்களை கூட்டு வந்து பெரிய இயக்குநர்களோட டிஸ்கஷன் வந்து ரைட்டர்ஸோட டிஸ்கஷன் நடக்கும். அதுக்காகவே உட்லண்ட்ஸ் தேட்டர் ஹோட்டல்லாம் இருந்துச்சு. உட்லண்ட்ஸ் டிரைவ் இல்லை, ஓல்டு உட்லண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும் நம்ம உட்லண்ட்ஸ் தேட்டருக்கு பின்னாடி. அதுக்கு வந்து காட்டேஜாக இருக்கும். அது டிஸ்கஷனுக்காகவே அங்கே போட்டிருப்பாங்க. ஒரு ரூமில் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும். பாலகுமாரன் மாதிரி ஆட்கள் ஒரு பெரிய விவாதம் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகிறப்போ சண்டை நடக்கிற மாதிரி இருக்கும். உள்ள பார்த்தா டிஸ்கஷன் போட்டுட்டு அப்படியெல்லாம் இருந்துச்சு. அதனால தான் ஒரு கதையை வந்து பல பேரும் அதை உட்காந்து கேள்வியில் தேட்டர் வந்து ஆடியன்ஸ் கேட்குற மாதிரி இவங்களே கேட்டுருவாங்க. இந்த உருண்டு வராரு எங்கெங்க போனாரு அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு அவர் டிஸ்கஸ் பண்ணுவார். திருப்பி அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு லீடு வைப்பாங்க. அது இவங்கள்ட்ட வந்து மணிசாருங்கிறதே ஒரு அண்ணன் தானே பார்க்குறாங்க. இவர்கிட்ட என்ன பேசுவீங்க நீங்கள் போய்? அவங்க சேர்ந்துருக்கு எல்லாமே குஷ்புடைய பொண்ணு, ரஹ்மானுடைய பொண்ணு, ஆக்டர் ரஹ்மானுடைய பொண்ணு, இவங்க எல்லாம் போயிருக்காங்க. இவங்க நடிச்சிருக்காங்க. இவங்க போய் என்னத்தை அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க? நாளை காலை 9 o'clock உனக்கு ஷெட்யூல்மா, நீங்கள் வந்து அவரை ஃபாலோ பண்ணி பிக்கப் பண்ணி அவரை ட்ராப் பண்ணிடணும்னா ஓகே. அது ப்ரொடக்ஷன் மேனேஜர் பார்த்துருவாரு. அவங்க என்ன பண்ணுவாங்க, காலைல அவங்களுக்கு டைம் சொல்லிடுவாங்க. காஸ்டியூம் சொல்லுவாங்க. அந்த பொண்ணுங்க எல்லாம் காஸ்டியூம் சம்மந்தப்பட்ட ரிலேட்டடான வீடியோஸ்லாம் பார்த்துட்டு, சார் இந்த பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் போட்டிருக்காங்க, இங்கே போயிருக்காங்கன்னு ரெஃபரன்ஸ் காட்டுவாங்க. ஓகே குட், இதை யூஸ் பண்ணிக்கோங்க. டைட்டில் கார்டில் பேர் வரும். ரொம்ப லக்ஸுரியான ஒரு வேலை, ரொம்ப கார்பரேட் லெவலில் இருக்க ஒரு ஆஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க போய் சேர்றாங்க. ஆனால் அது வந்து டெக்னிக்கலாக யூஸ் ஆகும். கதை சொல்லக்கூடிய விஷயம் இது இவ்வளோ லேக் இருக்கு, இத்தனை அசினேட் இருக்கு, ஏன் சொல்ல நீங்கள் ஒரு சீனை ஜம்ப் பண்ணி வருது. ஒரு சீனோட எண்டு கிடையாது, ஓப்பனிங் கிடையாது, தலையும்லாம் வாழும் இல்லாமலாம் ஒரு சீன் வருது. அதை நீங்கள் வந்து உண்மையாக அசினேட்டராக இருந்தாங்கன்னா சொல்ல முடியாதுன்னு வந்தால் கூட அசோசியேட் மூலமாக சொல்லிடுவாங்க. சரி அசினேட்டர் சார் இதுனா சார் இது எப்படி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் சார், டேரக்டர் சொல்லுங்கள். டேரக்டருக்கு ஃப்ரெண்ட் ஆகுது எப்படியாவது எல்லா படத்துலையும் இருப்பார். அவர்கிட்ட சொல்லி சார் இந்த படத்தில் இந்த சீன் நல்லா இல்லை சார், இந்த சீன் இந்த ஓப்பனிங் பண்ணால் இது எப்படி கட் பண்ணால் இங்கே வந்து ஜம்ப் ஆகி நிற்கும், தேட்டரில் கமெண்ட் வரும், நீங்கள் டேரக்டர் சொல்லுங்கள் ஃப்ரீயாக இருக்கு அப்படின்னா அவர் ஒரு நீட்டாக சொல்லி இதாக சொல்லி அந்த படத்தில் வேற மாற்றி வச்சுக்கலான்னு பார்ப்பாங்க. இவர்கிட்ட தான் யாருமே பேச முடியாது. அங்கே அப்படிப்பட்ட ஆட்களே இல்லையே. சாப்பாடு இங்கே சாப்பிட்றியா எப்படி அந்த மாதிரி தான் இங்கே ஓடுது. இங்கே அது வந்து இந்த படத்தில் நிறையா உதவி இயக்குநர்கள் இந்த குறைகளை பார்க்காம விட்டுருக்காங்கிறது நிறையா தெரியுது. வெற்றிமாறன் சிம்பு இணைகிற படம் அது வடசென்னை பார்ட் 2 இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. இல்லைன்னா வடசென்னை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க, வடசென்னை பார்ட் 2 இல்லை அப்படிங்கிற மாதிரியான தகவல். வடசென்னை பார்ட் 2 தான். வடசென்னை டைட்டிலே வைப்பதற்காக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அதை என்ஓசி தனுஷ்ட கேட்டுட்டு இருக்காங்க. அநேகமாக அது வடசென்னை 2ஆங்கிற டைட்டிலே கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் வந்து அதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உள்ள நடக்கக்கூடிய விஷயம் தான் வடசென்னை 2ங்கிற டைட்டிலே கேட்குறாங்க. தனுஷ்ட வெற்றிமாறன் கேட்டிருக்கா. அவர் என்ஓசி கொடுத்துட்டாருன்னா இந்த படம் வடசென்னை 2ங்கிற பேர்லேயே வரும். பட் அந்த வடசென்னையோடைய வெர்ஷன் கிடையாது. ஆனால் இது வேற வெர்ஷன், கண்டினியூஷன் கிடையாது. அதில் இருக்க சீன் அதோட கேரக்டர் வராது. அதில் உள்ள ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்து டெவலப் பண்ணி கொண்டு வர்றாங்க. டைட்டில் அதே வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு வெற்றிமாறன், முயற்சி பண்றாரு. ஒன்றரை பார்ல இருக்கு. அந்த படத்தோட கண்டினியூஷன் பிளான் பண்றதுக்கு அப்போ அதை எப்படி வேற டைட்டில் வைப்பாங்க? அது வடசென்னை 2 தானே வச்சாகணும். இல்ல இது அந்த ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்து டெவலப் பண்றாங்க. வடசென்னையில் நடக்கக்கூடிய விஷயம் தானே. அதனால அந்த டைட்டில் ரொம்ப இதா இருக்குங்கிறதுக்கா ட்ரை பண்றாங்க. அதுக்கு உண்டான முயற்சியில் தனுஷ் கொடுக்குறாரா
இல்ல இவங்களே வடசென்னையில நடிக்க வேண்டியதை தனுஷ் தான் தட்டி பறிச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்கு. சிம்பு தான் சிம்பு இல்ல டேட் இல்ல ஆக்சுவலா டேட் இல்ல. ஆனா அந்த கதையோடைய சாயல்ன்றாங்க. அது அப்படியே கண்டினியூஸா இன்னொரு பாட்டு கூட பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. வடசென்னை 2ஆகவும் ஒரு பாட்டு ஒரு படமே கூட பண்ணலாம். பட் இது அதே கதைக்களம் தான். அதே கதைக்களத்தில் அது உள்ள ஒரு கேரக்டர் எடுத்து டெவலப் பண்ணி பண்றாங்க. அந்த டைட்டிலே இதுக்கு வைக்கலாமாங்கிற ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு. அதுக்கு உண்டான அவர் கொடுக்குறாரா இல்லை இவங்களே வந்து அதை விட்டுறாங்களா அப்படிங்கிறதுலாம் தெரியல. அதெல்லாம் வரக்கூடிய காலங்களில் தெரியும். 16ஆம் தேதி ப்ரொடியூசர் வந்து ராவண கோட்டம் அப்படிங்கிற ஒரு படம் தயாரிச்சார் இல்லையா, அவரு தானா? தானுவா? கண்ணன் ரவி இல்லையா? ஏன்னா அது மாதிரி ஒரு போஸ்ட்லாம் வந்தது. ஆக்சுவலா தானு தான். ஆக்சுவலா வாடி வாசல் 2ஆ பிரிச்சுட்டாரு. வாடி வாசல் படம் டிராப்பு, வாடி வாசல் படம் டிராப் பண்ணோடனே வாடி வாசல் இந்த 2 பேரும் கொடுத்தது அப்படி. அதனால வந்து வெற்றிமாறன் ஆல்ரெடி சிம்பு டேட் இருந்துச்சு. சிம்பு வெற்றிமாறன் ஜாயின் பண்ணி விட்டாரு. இந்த பக்கம் வந்து சூர்யா வேற ஒரு டேரக்டர். அப்போ அது 2 ப்ராஜெக்டா பண்றாரு. சூர்யா படத்துல யார் டேரக்டர்? இப்போ 2-3 பேர் பேசிட்டு இருக்காங்க. ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகல. 2-3 பேர் பேசிட்டு இருக்காங்க. ஒன்றும் இந்த 2-3 நாள்ல ஃபைனல் பண்ணிடுவாங்க. ரொம்ப நன்றி. சினிமா தொடர்பான பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க.